வீடு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த சாவி வேற லெவல், எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்களேன். இந்த காலத்துலலாம் வீடு இப்படி தான் இருக்கும் போல. இதெல்லாம் கிரிக்கெட்டை வந்து இங்கே விளையாடிடலாம், இல்லை ஃபுட்பால் வந்து த்ரீஸில் ஆடிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு சைஸ் இருக்குது. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டேப் ரெக்கார்டர்லாம் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஹலோ மக்களே, நான் உங்கள் சாஹிப், இது உங்கள் சாஹிப் டைரிஸ். நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிற இடம் தான் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட் ஜிஃப்ரியுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஆதலையூருக்கு தான் வந்திருக்கிறோம். ஜிஃப்ரி வந்து நம்ம தங்க வச்ச வந்து இடம் தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த வீடியோ. நானும் நம்ம ஃப்ரெண்டு ஃபஹீமுல்லாவும் வந்து ஃப்ரைடே நைட்டே வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. தென் சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆகியாச்சு. தென் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வரிசையாக வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்னென்னா வந்து நம்ம ஆதலையூரில் உள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேலஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஒரு வீடு வந்து ஒரு அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பழைய காலத்து அரண்மனை, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களுமே நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வீடு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த சாவி வேற லெவல், எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்களேன் மக்களே. நம்ம டோரை வந்து கீயை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரியை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சீசன் திறந்தாச்சு. இந்த ஆளுக்கு மெத்தடு ஜன்னல்லே லாக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹால். ஏன்னா அந்த ஆர்கிடெக்சர் தான். இந்த காலத்துலலாம் வீடு இப்படி தான் இருக்கும் போல. இதெல்லாம் இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வராமையே இப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது மெயின், அங்கே ரூட்டுமே இருக்குது. இது ஒரு பெட்ரூம். நமக்கு வந்து பெட்ரூம் வந்து இங்கே தான் நம்ம பெட்ரூம். ஒரு ஸ்மால் கிரிக்கெட்டை வந்து இங்கே விளையாடிடலாம், இல்லை ஃபுட்பால் வந்து த்ரீஸில் ஆடிடலாம்னு நினைக்கிறேன். டைனிங் ஏரியா, ஹால் ஏரியா வந்து ஸ்பேசியஸாக வந்து சூப்பராக இருந்துச்சு. சிம்னி, இந்த ஹீட்டை வந்து அப்படியே வந்து வெளியே தள்ளி விட்டுரும். முக்கியமான இதை மட்டும் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஃபுல் குக்கிங்லாம் இங்கே நடக்கணும். இது ஒரு ரெஸ்ட் ரூம். இது அப்படியே வந்து தோட்டத்துக்கு போகிற ஏரியா. இங்கே வந்து வீடு கட்ட சொல்லியே வந்து அவ்வளோ பெரிய இடம் எடுத்து தான் கட்டுறாங்க. இது அப்படியே இங்கேருந்து அங்கே பார்த்தோன்னா எண்ணில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு சைஸ் இருக்குது. இன்னுமே வந்து தோட்டம் பெருசாக போயிட்டே இருக்குது. இங்கே வந்து வில்லேஜ்னால வந்து இது வந்து ஆவரேஜாகவே எல்லாருமே வீடு வந்து இந்த லென்த்தில் தான் கட்டுறாங்க. அப்படியே இந்த பம்ப் செட்லாம் பார்த்தோன்னா வந்து பெரிய தோப்பு வச்சு அந்த மரத்துக்கெலாம் அடிக்கிற தண்ணி மாதிரியே இருக்குதுங்க. செருப்பு அங்கே கழுத்திட்டு வந்தனால உள்ளே போவே. அப்படி பார்த்தோம்ல ரூட்டு, ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு வராமே கார்டனுக்குள்ளே அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிடலாம் இந்த ரூட் வழியாக. இது ஓடு. குட்டி தொட்டி தப்புறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்து குளிச்சிடலாம் போலிக்குது. வில்லேஜ் சைட்லலாம் வந்து கண்டிப்பாக இந்த அடிப்பம்பு இருக்கும். அம்மி உரல்.
விறகடுப்பு பார்த்தோன்னா வந்து பெரிய பம்பு செட்டு, அம்மி உரல், துவைக்கிறதுக்காக வந்து தொட்டி இருந்துச்சு. அப்படி பார்த்தா தேங்காய் திருவுறதுக்கு வந்து தேங்காய் உரல் எல்லாமே பார்க்கவே வந்து செம்மையாக இருந்துச்சு. தோட்டத்தில் வந்து ஒரு விசிட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே வந்து 4 பெட்ரூம் இருந்துச்சு. தென் இது ஒரு ரூம், தென் அது ஒரு ரூம், 3 பெட்ரூம் மேலே இருக்குது. தென் இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. வந்து 3 பெட்ரூம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் சொல்லிப்பேன், இல்லை 4மே வந்து பெட்ரூம் தான். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டேப் ரெக்கார்டர்லாம் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த டேப் ரெக்கார்டர்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் மறக்காமல் வந்து இது எத்தனை வருஷம் பழமையானது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பார்க்க வந்து பக்காவாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே எல்லாமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான் இந்த வில்லேஜில் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து சண்டே தான். நம்ம சாட்டர்டேயே வந்தனால வந்து நம்ம நாகூர், காரைக்கால், தரங்கம்பாடி எல்லாம் போயிருந்தோம். அது பற்றின எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை, see you on next video.